ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் பிகேல் தான். என்ன கபடி தான் பிகேல் தான்? எஸ், நிறைய விஷயம் இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா பேசுறதுக்கு. நீங்கள் ஏதாவது கபடி பற்றி பேசிகிட்டே இருங்க நீங்கள். அதனால் ஒரு டாபிக் எடுத்துன்னு வந்திருக்கேன். ரைட், என்ன பேச போகிறோம்? டோர்னமெண்ட் முடிஞ்சு ஹரியானா ஜெயிச்சிட்டாங்க. பாட்னா பைரேட்ஸ் ரன்னர் அப். இதுதான் எங்களுக்கு தெரியுமே. இது சொல்ல வாடி காலங்காத்தால் வீடியோ போடுறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. தெரியும் அதில். ரைட், ஃப்யூச்சர் சூப்பர் ஸ்டார் யார் ரைடர்லேருந்து ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம். ஆமாம், நெக்ஸ்ட்டு பவன் ஷராவத்தோ, பிரதீப் நர்வாலோ, நவீன் எக்ஸ்பிரஸோ, அர்ஜுன் தேஷ்வாலோ, நெக்ஸ்ட் மணிந்தர் சிங், அந்த அளவுக்கு இந்த டாப் கிளாஸ் கரண்ட் பிளேயர்ஸ் இருக்காங்க இல்லையா. சம் ஸ்டேஜ் அவங்க ரிட்டையர் ஆகி தானே போனோம். ஸோ நெக்ஸ்ட்டு யார் நமக்கு முன்னாடி ஸ்பார்க் தெரியுறா அப்படின்னும் போது 2 பிளேயர் எடுத்துன்னு வந்துருங்க. ஒன்று வந்து தேவாங்க் ஆஃப் பாட்னா பைரட்ஸ், இன்னொன்று நரேந்தர் ஆஃப் தமிழ் தலைவாஸ். ஸோ 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸை கொஞ்சம் கம்பேர் பண்ணுவோம். அண்ட் இதில் யார் பெஸ்ட்டு அப்படின்னு நீங்கள் தான் சொல்லணும். ஸ்டாட்ஸு சொல்கிறேன். ஸ்டாட்ஸ் எப்போதுமே பொய் சொல்லாது. ஸ்டாட்ஸு உண்மையை தான் சொல்லும். ஸ்டாட்ஸு மனுஷங்க வேணால் போய் சொல்லுவாங்களே தவிர ஸ்டாட்ஸ் வில் நெவர் லைக். 100 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் இந்த ஸ்டாட்ஸ் அப்படியே தான் இருக்கும். டாஸ் கொடுத்த மாதிரி இருக்கும். யார் பெஸ்ட்டு நீங்கள் சொல்லுங்கள், தேவாங்கா நரேந்தரான். ரைட், எதை வச்சு இதை வே பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு சீசன் ஆஃப் நரேந்தர் அண்ட் ஃபஸ்ட்டு சீசன் ஆஃப் தேவாங்க். அப்படியா? இவரோட பிகேஎல் 9 தான் ஃபஸ்ட்டு சீசன் நமக்கு நரேந்தர். அவரோட ஃபஸ்ட்டு சீசனும் இப்போ தேவாங்க்கு இப்போ முடிஞ்சு போன பிகேஎல் 11ஓட ஃபஸ்ட்டு சீசனோட 2 பேரோட பர்ஃபார்மன்ஸ். பிகேஎல் 10, 11 விட்டுருவோம். பிகேஎல் 10 வந்து இவங்களுக்கு தெரியும் நிறையா இப்ஸ் அண்ட் பட்ஸு, கொஞ்சம் விளையாடுறது போகிறது. பிகேஎல் லெவலில் 13 மேட்ச் தான் விளையாண்டார். அதெல்லாம் விட்டுருங்க. அதுக்காக ஒரு ஸ்கில் லெவல்லாம் மறந்துடுவார்னு அர்த்தம் இல்லை நரேந்தர். ஸோ ஃபஸ்ட்டு சீசனை வச்சு தான் நான் அங்கே இடம் போடுறேன் 2 பேரோட பர்ஃபார்மன்ஸை. கடகடன்னு பார்த்துருவோம் என்ன நடந்ததுன்னு கம்பேரிசனோட. தேவாங்க் 301 பாயிண்ட் எடுத்தாருங்க, ரைடு பாயிண்ட்டு. 25 மேட்ச் விளையாண்டார். அவரோட ஃபஸ்ட்டு சீசன் ஃபைனலுக்கு கொண்டு போயிட்டார் பாட்னா பைரட்ஸை. நரேந்திர கண்டாலாவுக்கு வருவோம். அவர் மொத்தம் 243 ரைடு பாயிண்ட்டும் 6 டேக்கிள் பாயிண்ட்டு, 249 பாயிண்ட்டு. அவர் செமிஃபைனலில் கொண்டு போயிட்டார் அவர் டீமை. ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் பிகேஎல் 9ல். தேவாங்க் வந்து 226 சக்ஸஸ்ஃபுல் ரைடு இந்த டோர்னமெண்ட்டில். இவர் 195 சக்ஸஸ்ஃபுல் ரைடு நம்ம நரேந்தர். அகைன் அங்கேயும் ஒரு மேட்ச் கம்மியாக தான் விளையாடி இருக்காரு பிகேஎல் 9ல். ஆவரேஜ் ரைட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா தேவாங்க் வந்து 12.04, நம்ம நரேந்தர் வந்து 10.57. இதுலேயே தெரியுதா சார் எல்லாமே கம்மியாக இருக்கும்பீங்க அந்த வர விஷயத்துக்கு. ரைட், டூ ஆர் டை பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா தேவாங்க் 28 வாட்டி டூ ஆர் டை பாயிண்ட் எடுத்திருக்காரு பாயிண்ட்ஸு. எத்தனை மிஸ் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. பட் அவரோட பாயிண்ட்ஸ் வந்து 28 டூ ஆர் டை இந்த சீசனில் ஹையஸ்ட் வந்து வினய் தான் டூ ஆர் டை ஹரியானா, 48 பாயிண்ட்டு. எதனால் ஃபைனல் போனாங்க பார்த்தீங்களா? நம்ம தமிழ் தலைவர் ஒரு டூ ஆர் டை கூட எடுத்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. இப்போ அதை விட்டுருங்க. நரேந்தர் வந்து ஃபஸ்ட்டு சீசன் அவரது வந்து 40 வாட்டி டூ ஆர் டை பாயிண்ட்ஸ் எடுத்தாருங்க. ஆமாம், அந்த சீசனை ஃபஸ்ட்டு வந்து சச்சின் தன்வார் 67 பாயிண்ட் பிகேஎல் 9ல் சொல்கிறேன், டூ ஆர் டையில் மட்டும். அது பார்த்தா பிடிச்சி கொண்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம டீமுக்கு. ஸோ இந்த டூ ஆர் டை சுச்சுவேஷன் இப்படி இருக்கா. ரைட், சூப்பர் ரைடுக்கு வருவோம். 8 சூப்பர் ரைடு எடுத்தார் தேவாங்க், 4 சூப்பர் ரைடு எடுத்தார் நம்ம நரேந்தர். அப்புறம் 18 வாட்டி சூப்பர் 10 எடுத்தார் இவர் நம்ம தேவாங்க் பாட்னா பைரட்ஸ். அண்ட் நரேந்தர் வந்து 15 வாட்டி சூப்பர் 10 எடுத்தார். அகைன் ஒரு மேட்ச் ரைட். இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேவாங்க் வந்து இவ்வளோ பாயிண்ட் எடுத்ததுக்கு இன்னொரு முக்கியமான காரணம், அவரோட செகண்ட் ரைடு சப்போர்ட்டிங் ரைடராக அயான் இருந்தார். அவரே 184 பாயிண்ட் எடுத்தார் இந்த சீசன். அவரும் புது பையன் தான். பட் 184 பாயிண்ட் எடுத்ததில் என்ன ஒரு அட்வான்டேஜ், பிக் அட்வான்டேஜ்னா, ரொம்ப நேரம் தேவாங்க் பெஞ்சில் உட்காரவே இல்லை. உடனே ரிவைவ் பண்ணுவார், உடனே டக்குன்னு வந்துடுவார். அது தப்பு இல்லை, அப்படி தான் விளையாடணும். ஃபஸ்ட்டு எய்மே நான் ரிவைவ் பண்ணி உள்ளே கொண்டு வந்துடுறேன் பெஸ்ட் பிளேயர்னு. அந்த குஷன் நரேந்தருக்கு இல்லை அப்போது. ஆமாம், ஏன்னா அந்த குஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அஜிங்க பவர் தான் செகண்ட் ரைடராக இருந்தார். 130 தான் பாயிண்ட் எடுத்தார் அவர் மொத்தமே. ஸோ இதுலேருந்தே தெரியுது 54 பாயிண்ட் கம்மி செகண்ட் ரைடர்னும் போது ரிவைவல் ரொம்ப லேட் ஆச்சு. நரேந்தர் நிறைய நேரம் பெஞ்சில் உட்காந்துருந்தார் அவுட் ஆனதுக்கப்புறம் சொல்கிறேன். ஸோ உடனே ரிவைவ் ஆகிருந்து அவரோட பாயிண்ட் அந்த ஃபஸ்ட்டு சீசனை 300 கிட்ட போயிருக்கணும். ஏன்னா அவரோட சுறுசுறுப்பு ஆகட்டும், பவன் ஷராவத், சின்ன பவன் ஷராவத் பார்க்குற மாதிரி தான் என் மைண்டில் இன்னும் ஓடிட்டுருக்கு. அவரே நிறைய இடத்துல சொன்னார், நான் என்னோடய பவன் ஷராவத் தான் ரோல் மாடல்னு. அவரோட சுறுசுறுப்பு, அவர் ரைடு எடுக்கிறது, இது சம்டைம்ஸ் கொஞ்சம் டிஸ்கனெக்ட் ஆகிடுவார். மற்றபடி இஸ் அ வெரி குட் பிளேயர் அண்ட் ரைடர் சொல்கிறேன். ஸோ நரேந்தருக்கு அந்த அஜிங்க பவர்ன்ற குஷன் அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இல்லை. அயன் இருந்த மாதிரி அயன் மட்டும் அந்த இதில் இல்லைன்னு வச்சிங்களேன். இந்த பாட்னா பைரட்ஸில் இவரால் 300 பாயிண்ட் எடுத்துருக்க முடியாது. ஏன்னா இன்னும் நிறைய நேரம் பெஞ்சில் உட்காந்து இருந்திருப்பார் தேவாங்க். அதுதான் சொல்லுவார். அப்கோர்ஸ் இட் இஸ் அ டீம் கேம். எல்லோரும் சேர்ந்து ஜெயிக்கிறது தான். வெற்றியோ தோல்வியோ, வி வின் ஆஸ் அ டீம், வி லூஸ் ஆஸ் அ டீம். அதுதான் எல்லாரோட எய்மும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். செகண்ட் ரைடர் தான் வெரி கீ. அது அந்த அளவுக்கு நரேந்தருக்கு ஹெல்ப் பண்ணல அவரோட ஃபஸ்ட்டு சீசனை.
கேப்டன்சி கைடன்ஸ் ஆல்சோ ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில். கேப்டன்சின்னு பார்த்தீங்கன்னா தேவாங்க் 2 கேப்டன் தான் அந்த நேரத்தில். அங்கித் ஜாக்லான் 16 மேட்ச் கேப்டன்சி பண்ணார் இந்த முடிஞ்சு போன சீசனில். ஸ்டார்டிங்கில் தான் சுபம் செண்டே 6 மேட்ச் கேப்டன்சி பண்ணார். நமக்கு வருவோம் இந்த சீசன் இன்னும் சுத்தம் ஏகப்பட்ட கேப்டன். சாகர், சாயல் குலையா, நரேந்தர், இவரே ஒரு கேப்டன், நரேந்தரே ஒரு கேப்டன் ஆக்குனாங்க. நிதிஷ்குமார், சச்சின் தன்வர், 5-6 கேப்டன். ஸோ இட்ஸ் அ கன்ஃபியூஸ் ஸ்டேஜ் இந்த சீசன். எனிவே நான் இந்த சீசனை பற்றி பேசலை. PKL 9க்கே போவோம். அவங்க வந்து ஃபஸ்ட்டு மேட்ச்சுக்கு பவன் கேப்டனு, ரெண்டாவது அப்புறம் சாகர் ஒரு 16 மேட்ச் கேப்டன்சி பண்ணார். அப்புறம் இன்ஜூரி ஆகிட்டார். கடைசி 6 மேட்ச்சு 5 லீக் மேட்சும் 2 நாக் அவுட் மேட்சும், அதான் யூபி அதுக்கு எதிராக குவார்டர் ஃபைனலும் பொனேரி பல்தனும் அஜிங்கே பவார் கேப்டன்சி பண்ணார். அண்ட் இஸ் ஆல்சோ குட் கேப்டன். அண்ட் அவங்களோட கோச் இருக்கார் இல்லையா நம்ம ரேதா சாப், அவர் ரொம்ப ரொம்ப பெரிய இன்புட்டு. அஷான் குமார் அவரோட இன்புட் இருந்தது PKL 9ல நிறைய. அவரோட அசிஸ்டண்ட்டும் கான்ஃபிடென்ட்டாக கொடுத்து இவரோட பர்ஃபார்மன்ஸ் இதை மட்டும் தான் நீங்கள் பார்க்குறீங்க. அந்த தேவாங்க் வந்து ரயில்வேஸ் ஆகட்டும், டொமஸ்டிக் விளையாண்டது எல்லாம் நான் கீனாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அவங்க கோச்சே சொல்லியிருந்தார், பாட்னா கோச். அதனால தான் இந்த பையன் இவ்வளோ ஸ்கோர் பண்ண முடிஞ்சுது. அவங்க 2 பேருமே ரொம்ப டேலண்டட். அயானும் தேவாங்கும் பார்த்து தான் நான் சூஸ் பண்ணேன். எந்த அளவுக்கு அவர் கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் சச்சின் தன்வர் நமக்கு அமுச்சு விட்டார் சொன்னேன் இல்லையா. அண்ட் நம்ம சுதாகருக்கே அவ்வளோ சான்சஸ் கிடைக்கலையா. ஏன்னா இவங்க 2 பேரும் எதாவது ஃபெயில் ஆனதான் சுதாகர் உள்ளே வந்திருக்க முடியும். இவ்வளோக்கும் சுதாகர் அண்ட் சந்தீப் 2 பேரும் மெயின் ரைடர் போன சீசன் அவங்களுக்கு. ஸோ இவங்க 2 பேர் தான் கண்டினியூஸாக யூஸ் பண்ணார். ஸோ அது அந்த இடத்துல கோச்சோட ஜாப் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துல எப்படி தட்டி கொடுத்து வேலை வாங்குறீங்க. இவ்வளோக்கும் தேவாங்க் வந்து நிறைய பேர் நீங்கள் வந்து என்ன சார் ரொம்ப அரகண்ட்டாக இருக்கார் அப்படி இப்படிலாங்கிறீங்க. அப்போல்லாம் கிடையாது. அரகன்சிலாம் ஒன்றும் கிடையாது. அவர் பேச்சு, அவரோட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லாம் பார்த்தேன். நல்லா அழகாக நீட்டாக என்ன பேசுமோ அந்த மேட்டில் உங்களுக்கு சம்டைம்ஸ் அப்படி தெரியும். சில 1-2 கேரக்டர் அப்படி இருந்தால் தான் டோர்னமெண்ட்டே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். எல்லாம் அப்படியே பொம்மை மாதிரி அப்படியே போயிட்டு வந்தால் நல்லா இருக்காது. விராட் கோலி பாருங்கள், எவ்வளோ குதிக்கிறாரு. ஸ்கோர் வருதோ இல்லையோ அவர் பேட்லேருந்து குதிப்பார். ஓனார் இதுன்னு யாரையோ ஒருத்தர் அவுட் ஆனதுக்கப்புறம் 5th டெஸ்ட்டு அந்த ஓட்டத்தை அவர் வந்து ஜஷ்வால் ரன் எடுக்கும்போது ஓடி இருந்தால் ஜஷ்வால் ரன் அவுட் ஆகிருக்க மாட்டார். எனிவே ஆதங்க அதனால் சொன்னேன் நான். சீரியஸ் தோத்துட்டு வந்துருங்க இல்லையா 3-1 அதனால. எனிவே அண்ட் மோர் ஓவர் 2வது சீசன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு எந்த ஒரு பிளேயருக்கும். அது கபடிக்கும் விதிவிலக்கு இல்லை. 2வது சீசன் நரேந்தர் ஆல்ரெடி விளையாடிட்டார். அவரோட 2வது சீசனில் 195 பாயிண்ட் எடுத்தார். அதில் தான் நமக்கு தெரியும் அஷான் குமார் சில மேட்ச்சு நோ 10 நிமிஷம் விளையாடு, 15 நிமிஷம் விளையாடு, இஷ்டத்துக்கு சரியான கைடன்ஸே இல்லை. தனியாக அவரை கூப்பிட்டு வச்சு டியூஷன் எடுத்துருந்தார் கோச் கார்னர். மண்டே போட்டு ரொம்ப குழப்பக்கூடாது பிளேயர் எல்லாம். லீவ் இட் ஆஸ் இட் இஸ், இப்படி தான் விளையாடுன்னு ஃபைன் டியூனிங் தான் பண்ணணும். இனிமேல் நரேந்தருக்கு நீங்கள் எப்படி போனஸ் பாயிண்ட் எடுக்கணும், எப்படி 2 ஆட்டை எடுக்கணும்னு சொல்லி தர போகிறீங்க. ஸோ அது ஒரு பெரிய மைனஸ் ஆகிடுச்சு PKL 10ல். ஏன்னா அஷான் குமார் முதல்ல முடிவு பண்ணியிருந்திருப்பார் இந்த சீசனோட நம்ம போயிடலான்னு. ஸோ அதனால் PKL 9ல் இருந்த அவரோட எஃபிஷியன்சியோ இல்லை அவரோட பர்ஃபார்மன்ஸு ஆஸ் அ கோச்சாக PKL 10ல் இல்லை. அது நீங்களும் ஒத்துப்பீங்க. ஸோ செகண்ட் சீசன் இப்போ வரப்போது பார்த்தீங்களா தேவாங்க்கு, அதுதான் ரொம்ப ரொம்ப குஷியல் இப்போது. அதில் அவர் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணாருன்னு பார்த்தா தான் நரேந்தர் அடுத்த பவன் பரதீப் நர்வாலா இல்லை தேவாங்க் அடுத்த பவன் பரதீப் நர்வாலா பார்க்கணும். ஏன்னா 2 பேருமே யங்ஸ்டர் தான். 2 பேரும் ஏஜ் இஸ் தேர். இன்னொரு 10 வருஷம் அவங்க விளையாடலாம் PKL 2 பேரும் மினிமம் சொல்கிறேன். ஸோ தேவாங்க் ஆல் த பெஸ்ட். அண்ட் நரேந்திரன் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டு ஃபைனல் முடிஞ்சோடனே அவங்க கோச்சை நோத்திட்டாங்க. இப்போ வரப்போகிற கோச் தேவாங்க் கூட எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங், எந்த அளவுக்கு பாண்டிங் இருக்கும், ஒரு காம்பினேஷன் இருக்கும்னு சொல்ல முடியாது. அது பார்க்கணும் யார் வரப்போகிறா, அவங்களுக்கு எந்த அளவுக்கு தேவாங்க அணைச்சி கொண்டு போக போகிறாங்கன்னு. இஸ் அ வெரி குட் டேலண்ட், அதில் நோ டவுட் அட் ஆல். பிரமாதமான ரைடர் தேவாங்க். நாட் ஓன்லி தமிழ் தலைவாசிக்கு எதிராக மட்டும் இல்லை, எல்லா டீமுக்கு எதிராக பெரிய பெரிய டிஃபெண்டரெல்லாம் டாட்ஜ் பண்ணி தானே இந்த லெவலுக்கு வந்தார். அது ஃபசல் அட்ராச்சாரி ஆகட்டும், ஷாதுலு ஆகட்டும், சம் ஆஃப் த மெயின் டிஃபெண்டர் சொல்கிறேன், சுனில், பர்வீஸ் பன்ஸ்வால், சாயில் குலியா, விடுவாங்க சேர்த்துப்போம், நிதிஷ்குமார், இவங்களுக்கு எல்லாமே எதிராக பர்ஃபார்ம் பண்ணார். ஸோ உங்ககிட்டே விட்டுறேன், 2 பேரில் யார் அடுத்த பெரிய சூப்பர் ஸ்டார் ஆஃப் கபடி நீங்களே சொல்லுங்கள். அடுத்த பவனோ பர்தீப்போ நவீனோ. ரைட், உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படும். எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவோம். ஒரே பார்த்து அத்தனை பேருக்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.